சூப்பராக இருக்குது. இதை வச்சு தான் பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க. ஹாய், சண்டே vlog பார்க்கலாம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் பிரியாணி தான் பண்ண போகிறோம். நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். என்னோட ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுவேன்றது பார்க்கலாம். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி நாட்டுக்கோழி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு கோழி வந்து வேக வச்சுருக்கேன். உப்பு போட்டு இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வேக வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கிராம்பு, பட்டை, ஸ்டார் பூ, 2 ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நான் வந்து தாளிக்கிறதுக்கான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஆனியன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு 7 வெங்காயம் நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். 7 வெங்காயம் கிட்ட பெரிய வெங்காயம். அப்புறம் வந்து தக்காளி 3 தக்காளி கிட்ட நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய தக்காளின்றனால அப்படி இருக்குது. இங்கே வந்து இந்த மாதிரி தக்காளி தான் கிடைக்கும். அப்புறம் ஒரு லெமன் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா போல் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா. இது வந்து தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். அப்புறம் பிரியாணி மசாலா 2 ஸ்பூன். பிரியாணி மசாலா எப்படி அரைக்கணும்னு உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அது எப்படி அரைக்கணும்ட்டு நான் வீட்டிலே தான் பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுப்பேன். இது போடும்போதே வீடே ரொம்ப வாசனையாக இருக்கும். பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நிஜமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இல்லை வெஜ் பிரியாணி பண்ணுறதா இருந்தால் கூட நான் இது யூஸ் பண்ணுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலா. அதுக்கப்புறம் வந்து 1/2 கப் போல் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணிக்கு. அப்புறம் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேங்க. அரிசி நான் தண்ணி ரொம்ப சேர்க்காம திட்டமாக சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நெய் வந்து நான் வீட்லேயே மேக் பண்ணது தான். இது வீட்லேயே பண்ண நெய். இது கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக. இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இந்த பாத்திரத்தில் தான் நான் பிரியாணி செய்ய போகிறேன். இந்த பாத்திரம் இங்கே தான் வாங்குறது. நல்லாயிருக்கும், அடிக்க எண்ணமாக இருக்கும். அதனால் இந்த பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிடலாம். இது எந்த அளவுக்கு ஹீட் ஆகணும்னா நம்ம ஏதாவது போடும்போது நல்லா சத்தமாக கேட்கும் பாருங்கள். அந்த அளவுக்கு ஹீட் ஆகணும். ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே சேர்க்காம பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சேர்த்து அதுக்கப்புறம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போது எந்த அளவுக்கு ஹீட் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா புகை வருது இல்லையா. இப்போ வந்து நான் வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ரொம்ப வாசனையாக இருக்குது. நான் வீட்டிலே செஞ்ச நெய் தான். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ நல்லா இருக்குல்ல. ஒரு மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காட்டுவாங்கள்ல மணலாக அந்த மாதிரி இருக்குது. இதை நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நெய் வந்து லாஸ்ட்டில் சேர்ப்பாங்க ஒரு சில பேர். நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சேர்க்க மாட்டேன். கூடவே எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து ஒரு 2 கரண்டி அளவு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா சிக்கன் வந்து நாட்டுக்கோழின்றனால அதுலேயே கொஞ்சம் ஆயில் விடும். கொழுப்பாக தான் இருக்கும். அதனால அதுலேயே கொஞ்சம் ஆயில் விடுறதுனால நான் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். அது நல்லா சூடாகும். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் அதில் சேர்த்துக்கலாம். அது சேர்த்துமே ஆனியன் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாமே நிறைய சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் போடுங்க. பார்க்க கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் நல்லா எண்ணெய் விடும். அதனால எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த எண்ணெயிலே நல்லா ஆனியன் வந்து எப்படி வதங்கணும்னா ஒரு மாதிரி ட்ரை ஆகணும். ப்ரௌன் கலரில் ஆகணும். நல்லா ட்ரையாக அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்க. இந்த மாதிரி வதங்கியிருக்கா. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி 1 ஸ்பூன் போட்டு கறிக்கு வேக வைக்கும் போது யூஸ் பண்ணுது. அதனால் நான் 2 ஸ்பூன் போட்டு கலந்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போடணும். கறி பிடிக்காமல் வதக்கிக்கலாம். கைவிடாத இது நல்லா வதக்கிட்டோம். இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து இந்த ஸ்டேஜில் தக்காளியெல்லாம் போட வேண்டாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை போட்டுக்கலாம். நான் இன்னும் தக்காளி சேர்க்கல. வதக்கிக்கலாம். சேர்த்து வதக்கும் போது நல்ல கலராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கலர் கிடைக்கும். பிரியாணி ஒரு நல்ல கலராக வரும். வாசனையாகவும் இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு.
புதினா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, புதினா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புதினா மட்டும் லாஸ்ட்டில் போடுறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த புதினாவும் சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா கலக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் மஞ்சத்தூள் இன்னும் போடலை. ஆல்ரெடி வந்து சிக்கன் வேக வைக்கும் போதே நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் இதுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்க்கல. வெறும் தனி மிளகாத்தூள், பிரியாணி மசாலா மட்டும் தான் சேர்த்துருக்கேன். வெங்காயத்து கூட வதக்கியிருக்கேன். இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வதங்கியிருக்கா, கலர்லாம் நல்லா இருக்கு. இப்போ வந்து நான் லெமன் சேர்த்துக்கிறேன். பாதி லெமன் இப்போ சேர்த்துக்கிறேன். பாதி லெமன் சிக்கன் போட்டு கொதி வரும்போது தான் சேர்த்துக்கணும். நான் பாதி லெமன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் காட்டணும். பாதி லெமன் இப்போ போட்டுருக்கேன். இப்போ நான் தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் அரை கப் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தயிர் கலந்துக்கலாம். நான் எந்த ஒரு கலர் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணல. வெறும் தனி மிளகாத்தூளும் அதுக்கப்புறம் நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலா இது மட்டும்தான் போட்டிருக்கேன். எந்த ஒரு கலர் பவுடர் கூட போடல. மஞ்சத்தூள் கூட ஈவன் நான் போடவே இல்லை. கறி வேக வைக்கும் போது போட்டது அவ்வளோதான். இதுக்கு நான் மஞ்சத்தூள் கூட போடலைங்க. காட்டுங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் ரொம்ப வாசனையாக இருக்குது. வீடே அவ்வளோ வாசனையாக இருக்குது. நிஜமாவே அவ்வளோ வாசனையாக இருக்குது. இந்த கலர்லாம் ரொம்ப நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கன் வேக வச்சுருந்தோம் இல்லையா, இந்த சிக்கன் வேக வச்சுருந்துருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்துக்கலாம். இதுலேயே பாருங்கள் எவ்வளோ ஆயில் இருக்குன்ட்டு. நாட்டுக்கோழின்றதுனால நிறைய கொழுப்பு இருக்கும். வேக வைக்கும் போதே ஆயில் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் நான் அதில் ஆயில் அவ்வளோவா சேர்க்கல. இருந்தும் இப்போ இதில் இவ்வளோ ஆயில் இருக்கு பாருங்கள். இப்போ நான் வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதோட சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் கறிக்கு உப்பு போட்டிருக்கேன். அதனால் பார்த்துட்டு தான் உப்பு போடுவேன். இதோட சேர்த்து நல்லா சிக்கன்லாம் கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலாலாம் நல்லா சிக்கன் கூட கூட்டி வாங்கணும். நான் தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன்னா, சிக்கன் வேக வச்ச தண்ணி மட்டும்தான். நான் இப்போ வரைக்கும் எந்த தண்ணியுமே யூஸ் பண்ணல. சிக்கன் நம்ம வேக வைக்கும் போது எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி மட்டும்தான். அதோட சேர்த்து இந்த சிக்கன் நல்லா கலந்துக்கலாம் மசாலாவோட. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 நிமிஷம் சிக்கன் வந்து அந்த மசாலாவோட நல்லா வெந்து வரட்டும். ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம். ஒரு 3 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் போல் அந்த சிக்கன் நல்லா கொதிச்சு வரட்டும் அந்த தண்ணியில். அப்போ தான் உப்பு காரம் அந்த மசாலாலாம் இறங்கும். சிக்கன் நல்லா சாஃப்டாகும். தயிர்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால இப்போ நான் தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் போல் நான் வச்சிடறேன். அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் திறந்து பார்க்கலாங்க. கொதிச்சிருக்கோம் சிக்கன் நல்லா. பாருங்க, அந்த எண்ணெய்லாம் நல்லா மேலோட்டமாக வந்திருக்கு இல்லையா, இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். சிக்கன் நல்லா அதோட கலந்துருக்கும். இதுதாங்க எந்த அளவுக்கு கலந்துருக்கு பாருங்கள். மசாலாவோட சிக்கன் நல்லா கலந்துருக்கு. நான் இப்போ வரைக்கும் தண்ணி சேர்க்கல. அதில் இருக்க தண்ணியே தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அரிசி வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் அரிசி கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இந்த சப்பாத்தி மாவு பேசஞ்சாலும் சரி, அரிசி ஊற வச்சாலும் சரி வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு போடுவாங்க. அரிசி நான் வந்து ஒரு 3 கிளாஸ் போட்டு ஊற வச்சுருக்கேன். நான் அதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். இதுலேயும் தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கல. நான் அதோட சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசி எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி தாங்க. இங்கே லோக்கலில் வந்து கிடைக்கும். அது வந்து லூஸில் தான் வாங்கியிருந்தேன். பேக்கெட்டாகவும் கிடைக்கும். இது 1 கிலோ வந்து எவ்வளோ நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வரும்? 1 கிலோ 8000 ஷில்லிங்ஸ், 240 270 ரூபாய் வரும். நம்ம ஊர் காசுக்கு இந்த அரிசி வந்து 240 ரூபாய் வருமா 1 கிலோ. இந்த ஒரு கரன்சிக்கு வந்து இந்த 1 கிலோ அரிசி வந்து 5000 ரூபாய் சொல்கிறாங்க. 8000 ஷில்லிங்ஸ். இந்த அரிசி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி இங்கே வந்து லோக்கல் ஷாப்பில் நான் லூஸில் தான் வாங்கியிருக்கேன். 1 கிலோ அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 240 ரூபாய் சொல்கிறாங்க. இதுவே டான்சானியா ஷெல்லிங் கம்பேர் பண்ணால் 8000 சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும் இந்த அரிசி. இந்த அரிசியோட நேம் என்னன்னு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது பாருங்க, அரிசியில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. நான் அதோட சேர்த்து தான் கலர்றேன். ரொம்பவும் கலரக்கூடாது. சும்மா கொஞ்சமாக கலரிட்டு அந்த தண்ணி எல்லாமே இழுக்கணும் அந்த அரிசி. அது வரைக்கும் அப்படியே விடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து கறிக்கு மட்டும் தான் உப்பு போட்டிருந்தேன், ரைஸுக்கு உப்பு போடல. அதனால் நான் உப்பு செக் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. கொஞ்சம் உப்பு
போட்டுக்கிறேன். இந்த தான்சானியா சால்ட் என்னன்னே தெரியலங்க, கொஞ்சம் போட்டாலே அதிகமாக ஆகுமா அப்படின்னு பார்த்து நிஜமாவே ஆகாது. எவ்வளோ போட்டாலுமே பத்தாத மாதிரி தான் எனக்கு தோணும். நம்ம ஊர்லலாம் அப்படி இல்லை, கொஞ்சம் போட்டாலே நல்லா கறிக்கும். இந்த உப்பு என்னன்னு தெரியல, எவ்வளோ போட்டாலும் உப்பு இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக புதினா நிறுத்தி வச்சுருந்தோம் இல்லையா நம்ம ஸ்டார்டிங்கில், அந்த புதினாவையும் மீதமாக தூவிக்கலாம், வாசனையாக இருக்கும். அப்புறம் ஒரு 1/2 லெமன் போல் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் ஆல்ரெடி. 1/2 லெமன் தான் பிழிஞ்சோம், 1/2 லெமன் அப்படியே இருந்தது இல்லையா, அதை இந்த ஸ்டேஜில் நம்ம பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சிட்டோம். இப்போ உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால உப்பு கலந்து வர்றதுக்கு ரொம்ப கலக்காமல் லைட்டாக அடியில் இந்த மாதிரி கரண்டியை 2 பக்கமாக பாதியாக பிரிக்கிற மாதிரி கட்டிடுங்க. அப்போ வந்து பீஸ்லாம் உங்களுக்கு மேலே வந்துடும், அரிசிலாம் அடியில் இருக்கும். அப்போ சாதம் உங்களுக்கு ஈவனாக வேகும், சைடெல்லாம் நல்லா வெந்து வரும். கறியெல்லாம் நம்ம மேலே கொண்டு வந்துக்கலாம். இதுக்கான தட்டு தான் இது, இந்த யானத்துக்கான தட்டு தான் இது வாங்கினது. இங்கே தான் வாங்கினது. இதை நான் திருப்பி வச்சுக்கிறேன், இப்படி முடிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் மேலே ஒரு வெயிட் வைக்க முடியும். இதை வச்சுட்டு நான் சிம்லலாம் எதுவுமே வைக்கல, அப்படியே தான் இருக்குது. நான் வெயிட் வைக்கிறேன். வெயிட் இந்த வெயிட் தான் வைப்பேன். ஆல்ரெடி இந்த ஒரு யானத்தில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பேன், கரண்ட் போனால் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் வெயிட்டுக்கு. இந்த வெயிட் வச்சுருக்கோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா சிம்மில் வைங்க. உடனே சிம்மில் வைக்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் விட்டாச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாம். 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இது 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், இந்த சிம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவுட்கம் வீடியோ பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் தம்லேருந்து இறக்குறேன். நான் எதுவுமே கீழே தவாலாம் வச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணதில்லை. என்னோட ஸ்டைல் இப்படி தான் பண்ணுவேன். நல்லா வரும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு, ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் தம் இறக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. எதுவுமே தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல், ரொம்ப தண்ணி சேர்த்துக்காம அங்கே காட்டுங்க. எதுவும் தண்ணி ரொம்ப சேர்க்காம, அதே மாதிரி சமயத்தில் வந்து எப்படி சொல்கிறது, எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. இந்த கலரு எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. இப்போ அங்கே அடி பிடிக்காமல் கூட வந்திருக்கும். அடி கூட பிடிக்கல. தம் உடைச்சிடலாம். கலர் பாருங்கள். கலருக்காகவே நான் விரும்புவேன் பிரியாணி. டேஸ்ட் விட கலர் முக்கியங்க. நான் காட்டலாம். இங்கே பாருங்க, அரிசி போட்டது கரெக்டாக வந்திருக்கு. அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு. நான் வெந்திருக்கான்னு கூட காட்டுறேன். கிட்ட காட்டுங்க. இங்கே பாருங்க, வெந்திருக்கு. நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேங்க. அதாவது வந்து கீழே ஒரு தவாலாம் வச்சு பண்ணி நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. நான் பண்ணுறது இப்படி தான் பண்ணுவேன். டேஸ்ட்டும் சரி, பிரியாணியோட கலரு, ஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பராக இருக்கும். அரிசி வெந்திருக்க விதம் எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா இங்கே பாருங்கள், பூ போல் வெந்திருக்கு பிரியாணி. உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும் எப்பவுமே. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். தண்ணி அதிகமாக சேர்க்காம கறி வேக வைக்கிற தண்ணியே தான் விட்டுருந்தேன். நீங்கள் அங்கே பாய்லர் சிக்கன் யூஸ் பண்ணி செய்யறதா இருந்தால் என்ன மெஷர்மெண்ட்டில் அரிசி எடுக்கணும், தண்ணி எந்த அளவுக்கு வைக்கணும்னா, அரிசி மட்டமாக தண்ணியோட சேர்ந்து இருக்கணும். ரொம்ப தண்ணி அதிகமாக முழுகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அப்போ கொதி வர டைம் நம்ம இந்த மாதிரி ஒரு டம் பெருசாக வெயிட் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக சூப்பராக வருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் சண்டே என்ன லஞ்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா வச்சுருக்கோம் அப்படியே. இங்கே பாருங்கள், அடி பிடிக்காமல் வந்திருக்கு. அம்மா சவுண்ட் கம் பண்ணு. அம்மா இங்கே பாருங்கள், அடி பிடிக்காமல் வந்திருக்கு. அடி பிடிக்கவே இல்லை. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன். சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்க. நிஜமாவே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. மூச்சா நல்லா இருக்கா? செம்மையாக இருக்கு. பூச்சா செம்மையாக இருக்கு.